வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் பங்கு வகித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த எல்லா சண்டையும் அங்கே இருந்த மீடியா முன்பு, அதுவும் ஓவல் அலுவலகத்தில் நடந்தது. ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க அதிபர் ஒருவர் தனது நட்பு நாட்டு தலைவரை இந்த அளவுக்கு வறுத்தெடுத்து கசப்புணர்ச்சியோடு அனுப்புவது இதுவே முதல் முறையாகும். மிக கோபமான வார்த்தைகளில், சத்தமான குரலில் கடுமையாக ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் கண்டித்தார். இந்த மோதலில் என்ன நடந்தது? தமிழில் ஒரு பேச்சுவார்த்தை போல அதை கொடுத்திருக்கிறோம். ஓவல் அலுவலகத்தில் என்ன நடந்தது? விவாதம் எப்படி முற்றியது? போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவுடன் ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லையே. ரஷ்யா 2019 போரை மேற்கொண்டு வருகிறது. அவரை நீங்கள் தடுக்கவே இல்லையே. நீங்கள் எதை ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள்? உங்களின் நிலைப்பாடு உங்களின் நாட்டை அழித்துவிடும். போர் என்றால் சிக்கல்தான். உங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஆபத்தில்லை என்று நினைக்க வேண்டாம். எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கும் ஆபத்து வரும். உக்ரைன் நல்ல நிலைமையில் இல்லை. நீங்கள் மிக மோசமான சூழலில் இருக்கிறீர்கள். எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான். சாதகமான அம்சங்களை வைத்துக்கொண்டு விளையாடுவதற்காக நான் வரவில்லை. நீங்கள் பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நாடு ஆபத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும், நன்றாகவே தெரியும். நாங்கள் விளையாடவில்லை. இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு வருகிறோம். நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம். அதற்கு நன்றி. அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் தனியாக இருந்திருந்தால் கதையே வேறு. அமெரிக்கா உதவி இருக்கிறது உங்களுக்கு. முன்பு பதவியில் இருந்த அதிபர் உங்களுக்கு $350 பில்லியன் தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் 2 நாட்டு போரை பற்றி சத்தமாக இப்படி மீடியா முன் பேசுவது சரியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வான்ஸ் சத்தமாக பேசவில்லை. நாங்கள் இருப்பதால் ஏதோ உங்கள் நாடு இருக்கிறது. இல்லை என்றால் இந்த போரில் நீங்கள் இன்னும் மோசமாக சிக்கியிருப்பீர்கள். உங்களுக்கு இந்த போரில் வெல்லும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் 3ஆம் உலகப் போரை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வீரமாகத்தான் போரிட்டீர்கள். ஆனால் உங்கள் வீரர்கள் பயன்படுத்தியது எங்கள் இராணுவ கருவிகளைத்தான். அது மட்டும் இல்லை என்றால் இந்த போர் 2 வாரங்களில் முடிந்திருக்கும். ஆமாம், புதின் இதை முன்பே சொல்லியிருக்கிறார். 3 நாளில் முடிந்துவிடும் என்றார் அவர். டீல் செய்ய விருப்பம் இருந்தால் அடுத்த முறை இங்கே வாருங்கள். 2 நாட்டு தலைவர்களிடையே காரசாரமாக நடந்த இந்த மோதல் சர்வதேச அரசியலை கடும் பதற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.